ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சாதாரணமாக நாம் ஆலயத்துக்கு செல்லும்போது செய்யக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சில விஷயங்களை இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். சாதாரணமாக இறைவனுக்கு பயன்படுத்துகின்ற புஷ்பங்களை நாம் தோட்டத்தில் பறிக்கின்றோமோ அல்லது கடையிலே வாங்குகின்றோமோ முகர்ந்து பார்க்கக்கூடாது. முகர்ந்து பார்த்த பூவை இறைவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது. அதேபோல் கை தவறி வாங்கும்போது புஷ்பம் கீழே விழுந்து விட்டதென்றால் அந்த புஷ்பத்தை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. சாதாரணமாக ஒரு சில பெண்கள் என்ன செய்கின்றார்கள், தவறு என்னவென்றால் தலையிலே வைக்கும்போது கூட கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து தலையிலே வைத்து கொள்கின்றார்கள். தரையிலே விழுந்துவிட்ட புஷ்பத்தை மீண்டும் இறைவனுக்கும் சமர்ப்பிக்கக்கூடாது, பெண்களும் கூந்தலிலே சூடிக்கொள்ளக்கூடாது. அதேபோல் வில்வம் மட்டுமல்ல, துளசியை கூட இருட்டிய பிறகு பறிக்கக்கூடாது. அதேபோல் திருநீரை காலை நேரத்திலே தண்ணீரில் குழைத்து இடக்கூடாது. மாலையிலே மட்டும்தான் தண்ணீரில் குழைத்து இட வேண்டும். அதுவும் கண்ணாடி பார்த்து இடக்கூடாது. திருநீர் இடும்போது அதை நாம் அழகுக்காக இடுவதில்லை. இறைவனை நினைத்து சிவன் நமக்குள்ளே இருக்கின்றான் என்ற நினைவோடு நாம் இந்த திருநீரை அணிகின்றோம். ஆகவே திருநீர் இடும்போது அதனை கண்ணாடி பார்த்து கொண்டு இடக்கூடாது. அதேபோல் காலையிலே 4 மணிலிருந்து 5 மணிக்குள்ளாக நாம் விழித்து விட வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்திலே விழித்து கொண்டு இறைவனை தியானித்தால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் என்பது தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. அதேபோல் தலைவாழை இலையிலே அந்த நுனிப்பகுதியை வெட்டக்கூடாது. சாப்பிடும்போது நம்முடைய நிழல் சாப்பாட்டிலே விழக்கூடாது. இவையெல்லாம் நாம் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகள். இவற்றை அனுதினமும் சரியாக செய்தால் நம்முடைய வேண்டுதல்களானது முறையாக இறைவனிடம் சென்று சேரும். நம்முடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறி நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியும் சிறப்பாக இருக்கும். இவற்றை நாம் தெரிந்து கொள்வதோடு நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம், சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். பெண்கள் வாசலிலே அமர்ந்து கொண்டு தலைவாரக்கூடாது. இவையெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இவற்றை நாம் முறையாக கடைபிடித்தால் அந்த இல்லத்திலே சகல சௌபாகியங்களும் என்றென்றும் இருக்கும் என்பது ஐதீகம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.